வணக்கம். நெருப்பு தமிழன் கூமாப்பட்டி ஏங்க அப்படின்னு ஒரு கூமாப்பட்டியிலிருந்து ஒரு ஒரு தமிழன் குரல் கொடுத்தான். அது தமிழகத்திற்கே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அமைந்தது. ஒரு ஊரை எவனும் கண்டுக்கலைங்க. அப்படிப்பட்ட ஒரு இயற்கையை அமெரிக்கா வரைக்கும் அதிர வைச்சான் தங்கபாண்டி அப்படிங்கிற ஒரு தமிழன். சரிங்க, அதிர வச்சுட்டான், மகிழ்ச்சி. அந்த ஊருக்கு சுற்றுலாத்தலத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒரு 10 கோடி ரூபாய் அறிவித்து ஒரு பெரிய அந்த ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் அரவணைப்பையும் பெற்றார் தங்கபாண்டி. நகைக்கடைகளில் பெண்கள் மட்டும்தான் நகைக்கடை விளம்பரத்துக்கு வருவோம் அப்படின்னு இருக்கும்போது, ஆண்களை நாங்கள் போட்டோம், கூமாப்பட்டி தங்கபாண்டியை போட்டோம், பெரிய மாற்றம்ங்க, நகைக்கடை விளம்பரம் ஓகோன்னு போச்சு அப்படின்னாங்க. மகிழ்ச்சி. அதற்கப்புறம் பார்த்தா ஜீ தமிழ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் போய்தான் இன்றைக்கி கலாச்சாரத்தை சீரழிவுபடுத்துகின்ற அளவிற்கு போயிட்டான். அதில் போய் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறேன்னு பண்ணி, அந்த நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு, அதுக்கு ஜாக்கெட் இல்லை, ஒன்றும் போடுறதில்ல, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உடம்பு பூரா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு சலக்கு சலக்கு சரிக்கு செய்யலை சலக்கு சலக்கு அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்புறம் சிக் 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 அப்படின்னு கவுளி கத்தும்போது லைட் ஆஃப் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் கட்டி பிடிக்கிறது, உருள்றது, பிறல்றது. அப்புறம் அந்த பொண்ணை என்னமோ இவன் பொண்டாட்டி மாதிரி அந்த ஊருக்கு கூட்டு போகிறது, மாலை போடுறது, ஆராத்தி எடுக்கிறது, பொண்டாட்டி மாதிரி வச்சுக்கிறது. இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தினுடைய ஒரு சீரழிவுங்க. ஒரு அறை எதுக்கு இருக்குன்னா, நீ ஒரு கூத்தியாக்கிட்ட போனேன்னா அதை ரகசியமாக ஒரு அறைக்குள்ள வச்சுக்க. இதை இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, வெட்ட வெளிச்சமாக டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக அதை மொத்தமாக கொண்டு வந்துட்டான். இப்போ விபச்சாரம் அப்படின்னா இதுதான் நிகழ்ச்சிகள். பார்த்தீங்களா, இப்போ கூமாப்பட்டியில் இருக்கிறவன் இவ்வளோ பெரிய அன்பையும் ஆதரவையும் பெற்றான். இப்போ கடைசியாக பார்க்கும்போது ஒரு பொம்பளையோட போய் ஒரு விபச்சார நிகழ்ச்சிகள் இருந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அப்போ ஒருவனுடைய வளர்ச்சியை இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு ஒரு விபச்சாரத்துக்கு கொண்டு போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அப்போ ஒருவன் ஒரு கிராமத்தினுடைய என் கிராமம் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு போகிறவன் இப்போ ஒரு விபச்சார அழகனாக மாறி இருக்கிறான் அப்படின்னா, அவன் சட்டை போடாமல் இருக்கிறது, சமூக வலைதளங்களில் இதை காட்டுறது அதை காட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. தமிழ் சமூகம் கலாச்சாரம் எங்கெங்கே போயிட்டுருக்கு. அப்போது டிவி நிகழ்ச்சிக்காரங்க தான் இந்த வேலையை பண்ணி மொத்தமாக கொலை பண்ணுறானுங்க. இப்போ அந்த பொம்பளை பிள்ளை இவன் கல்யாணம் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு தெரியாது. ஆனால் இவன் கூட்டிகிட்டு போகிறான், அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான், ஆராய்ச்சி எடுக்கிறான், கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறான். எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணுறானுங்க. இப்போ தங்கபாண்டி வீட்டில் ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்துச்சுன்னா அந்த கூட்டி கொடுக்க வேலையை செய்வானா? செய்ய மாட்டான்ல. அது மாதிரி கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு உண்மையிலேயே கொஞ்சமாவது முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது தான். பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றாங்கிறது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு கலாச்சாரத்தை இப்படி சீரழிக்காதீங்கிறா அப்படின்னு கூமாப்பட்டி கூமுட்டைக்கு பதிவு பண்ணுறேன்.